Good morning. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா operator overloading in C#. So if you are compared with Java, Java வந்து does not support operator overloading. Operator overloading வந்து Java support பண்ணாது. பட் ஆனா C++ வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா you may aware about operator overloading. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா எதுக்கு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கான்செப்ட் வரணும் அப்படிங்கிறதா. ஸோ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் கம்பைல் டைம் பாலிமார்பிசம். ஸோ ஆப்ரேட்டர் ஓவர் ஸோ ஹியர் யூ நோ வாட் இஸ் ஓவர்லோடிங். ஸோ தட் நீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to use operator symbol as a function name. அதாவது என்ன ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்ல ஆப்ரேட்டர் சிம்பிள் வில் பி ஆக்ட் as a function name instead of user defined name. நாம கொடுக்கிற நேம் இல்லாம மீன்ஸ் யூசர் டிஃபைன் நேம் இல்லாம ஆப்ரேட்டர் சிம்பிளா ஃபங்க்ஷன் நேமா யூஸ் பண்ணி தான் நம்ம இதுல ஒர்க் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to perform a operation on objects. டைரக்டாவே ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆட் பண்றது தான். ஓகேங்களா? ஓகே, let us take a one simple example, then I am going to explain the concepts. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா assume that this is a property. Assume that there are one person X, the bought two சைட்ஸ். ஒரு இதுல வந்து ரெண்டு சைட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரியலி இட் ஹோல்ட்ஸ் தி சேம் ப்ராப்பர்ட்டி, both are represented in the form of rectangle. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை நான் ஒரு கிளாஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இட் ஷேர்ஸ் த காமன் ப்ராப்பர்ட்டி, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ கிளாஸ். கரெக்டுங்களா? ஸோ ஒரு கிளாஸ் வந்திருக்கு. ஸோ தென் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ரெக்டாங்கிள் எடுத்துட்டேன். ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, லென்த் அண்ட் பிரெத். ஸோ ஏரியாவை நான் கால்குலேட் பண்ணிருக்கேன். ஸோ இனிஷியலைசேஷனுக்காக நான் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிருக்கேன். தென் ஏரியாவை நான் கால்குலேட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, R1 R2. வித் இனிஷியலைசேஷன் வந்து நான் ரன் டைம் போகல, கம்பைல் டைம்காக போயிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ தி ரன் டைம் மெத்தட். ஈவன் ஒன் வீடியோல உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் the best way of initialization of instance variable. So அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. either you can go with the runtime input or maybe a command line input to run your application instead to initialize. Here I go with the compile time initialization method. Okay, so இப்போ என்னன்னா ரெண்டு ஏரியாவை நான் கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். So first of all we have to test இது வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். So breadth, there is a mistake and system is lower mistake. System BREADTH. So now I'm going to compile. So one more thing for rectangle. Yeah, small correction. There is a conversion problem. This is a default. It will be considered as a double. So that we need to instance this a float. So if it is a float, surely we must have a dot. Otherwise, in default, it will consider as a double, so that there is a loss of information வரும். So already நமக்கு தெரியும் C# வந்து is a 6-ly sensitive language. ஓகேங்களா? So first ஒன்னோட ஏரியா, என்னோட ஃபிளாட்டோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 250.92 ஸ்கொயர் ஃபீட்டும், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 20 ஸ்கொயர் ஃபீட்டும் இருக்கு. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ யூசர் வாண்ட்ஸ் டு நோ, அதாவது ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்க எனக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். டோட்டலா எனக்கு வந்து இப்போ வந்து சேம் பர்சன் எக்ஸே ரெண்டு பிளாட் வாங்கியிருக்காங்க, R1ங்கிற பிளாட்டும் R2ங்கிற பிளாட்டும். இப்போ டோட்டலா அந்த பர்சன் எக்ஸுக்கு வந்து டோட்டலா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் வந்து லேண்ட் அவங்ககிட்ட இருக்கு, பிளாட் இருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்ப நீங்க நார்மலா என்ன நினைப்போம் நம்ம, சோ டைரக்ட்லி வந்து R1ஐயும் R2வையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவோம். பட் இஃப் யூ ஆர் பெர்ஃபார்மிங் எனி ஆபரேஷன் நார்மலா நம்ம வேல்யூஸுக்கு தான் பண்ண முடியும், ரெஃபரன்ஸ் டைப்புக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஹியர் R1 அண்ட் R2 இஸ் அ ஆப்ஜெக்ட் அப்படின்னாவே நமக்கு அது தெரியும், அது தட் இஸ் அ ரெஃபரன்ஸ் டைப். சோ அப்ப டைரக்டாவே ரெஃபரன்ஸ் டைப்புக்கு உங்களால ஆபரேட்டர்ஸ் அப்ளை பண்ண முடியாது, பட் நார்மல் ஆபரேட்டர்ஸ் அப்ளை பண்ண முடியாது. பட் we can able to do with the help of operator overloading. So further நம்ம என்ன ஐடென்டிஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், with the help of operator overloading we are performing operations on reference types. reference typeல தான் நீங்க ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றீங்க. Even value type is normally supported, but reference type operation apply பண்ணனும் அப்படினா you can go with operator overloading.
ஓகேங்களா? அதாவது ஆபரேட்டர் ஓவர்லோடிங்கிற கான்செப்ட் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா யூ ஆர் டைரக்ட்லி அப்ளைங் ஆபரேட் ஐ மீன்ஸ் அப்ளைங் ஆபரேட்டர் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ். இப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் இப்போ R1ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், R2 ஆப்ஜெக்ட். இப்ப இந்த ரெண்டோட ஸ்ப்ளைட் கிட்ட நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா R1 plus R2. So here R1 is a reference type, R2 is also a reference type. So if you are performing an operation between these two reference type, we must go with operator overloading. ஓகேங்களா? சோ அதான் இங்க பாருங்க. சோ நார்மலா வித்தவுட் ஆபரேட்டர் ஓவர்லோடிங் இல்லாம இந்த மாதிரி ஆபரேஷன் வந்து பாசிபிள் கிடையாது. நாட் ஒன்லி பாசிபிள் பிளஸ் இந்த டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆபரேட்டருக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். சோ அப்ப இந்த மாதிரி வந்து ஆப்ஜெக்ட்டுக்குள்ள டைரக்டாவே நீங்க ஆபரேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் ஆபரேட்டர் ஓவர்லோடிங். நீங்க வந்து ஆபரேட்டர் ஓவர்லோடிங்கிற கான்செப்ட் நீங்க போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ தட் இஸ் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to write a method for operator overloading and saying it is operator overloading. So operator symbol will be act as a function name அப்படின்னு சொல்லியிருக்கோம். So here operator overloading மெத்தட் வந்து கண்டிப்பா ஸ்டாட்டிக் மெத்தட் தான். So first of all the syntax என்ன அப்படின்னா keyword bubbling starting, then you have to define the return time. If it is a binary operator அப்படின்னா கண்டிப்பா வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். பைனரி ஆர் யூனரி ஆபரேட்டர்னாலும் கண்டிப்பா வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும். ஏன்னா பிகாஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணிருப்போம். ஈக்குவலுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. So that we must return as an object. Then operator is a keyword. Then followed by operator symbol. நீங்க என்ன ஆபரேட்டர் நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த ஆபரேட்டர் சிம்பல் இருக்கணும். Then என்ன பாராமீட்டர் அப்படின்னு நீங்க கொடுக்கணும். Then you have to write what is the definition of operator logics. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஒரு சின்டாக்ஸ் நீங்க எப்படி வந்து ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்ட்டு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் 3 ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் 1 பிளஸ் ஆப்ஜெக்ட் 2 அப்படி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் a binary operator. சோ கம்பைலர் வந்து என்னவா டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must understand this is a static method so that நீங்க வந்து நார்மலா என்ன பண்ண முடியாது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி உங்களால கால் பண்ண முடியாது. So that அப்ப என்னன்னா it is a static method அப்படின்னா it will be invoked with the help of class name. So அப்போ class name என்ன அப்படின்னா உங்களுக்கு அதோட class name அதே கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கும். நீங்க பண்ணணுங்கிற கண்டிஷன் கிடையாது. class name dot static method name அப்படின்னு சொல்லிருக்கோம். But this is a operator function. So operator symbol act as a function name. இங்க நான் அப்ளை பண்ணிருக்கிற சிம்பல் வந்தீங்கன்னா plus symbol so that it will be work for plus. Then என்னென்ன ஆப்ஜெக்ட் வந்து நான் ரெண்டே ஆட் பண்ணமோ it will be passed as a argument. So operator overloading அப்ளை பண்றீங்கன்னா மினிமம் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா ஆப்ஜெக்ட் வந்து ஆர்குமெண்டா தான் இருக்கும். So பைனரி ஆபரேட்டர் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே நார்மலா இருந்துச்சு அப்படின்னு யூனரி ஆபரேட்டர் அப்படின்னா ஒன் ஆர்குமெண்ட்ஸ். So ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் எதர் கிளாஸ் டைப்பா இருக்கலாம் ஸ்ட்ரக்சர் டைப் ஆர் பிரைமரி டேட்டா டைப்பா இருக்கலாம். ஓகே. சோ நாம நம்மளுக்கு ஒரு ஐடியா புரிஞ்சிருச்சு. சோ எப்படி வந்து ஒரு ஆபரேட்டர் ஓவர்லோடிங் ஏன் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில if you are performing operation directly then you can go with operator overloading. சிம்பிளா சொல்லணும்னா if you are performing operation between reference type we must go with operator overloading method. So now உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகே. சோ அக்கார்டிங் டு திஸ் லாஜிக் படி இந்த கேஸ் 1 லாஜிக் படி என்ன சொல்லிருக்கீங்கன்னா எனக்கு டோட்டலா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த இடத்துல நீங்க லென்த்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ண முடியாது. ஒன்லி டோட்டல் ஏரியாவை மட்டும் தான் பண்ண முடியும். பிகாஸ் லென்த் அண்ட் பிரெத் இதுல இன்க்ரீஸ் ஆகாது. ஒன்லி ஏரியாவை மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஜெனரலா நீங்க ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு சோ என்ன பண்ணலாம் டோட்டல் ஏரியாவுக்கு சோ ஜஸ்ட் சிம்பிளா நீங்க வந்துட்டு இதோட ஏரியாவா R1 டாட் ஏரியா பிளஸ் R2 டாட் ஏரியா அப்படிங்கறது நீங்க போகலாம். பட் திஸ் இஸ் நாட் a best way to that. ஏன்னா சம்டைம்ஸ் நம்பர் ஆஃப் இன்கிரிமெண்டேஷன் வர சான்ஸ் இருக்கு. So just a minute, I will put a calculation later, but logic later. Sorry, separately. So R1 dot call. I will tell you yes, separate logic போடுறேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன். Just a minute, I can explain it, then I can do that. Okay, so இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா I want to add R3ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போதைக்கு நான் இன்னொரு பேர்ல நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த கேஸ்ல ஆக்சுவலா கிரியேட் பண்ண முடியாது.
பட் பரவாயில்ல, ஜஸ்ட் நான் போட்டு காமிக்கிறேன். பட் இட்ஸ் நாட் த பெஸ்ட் வே ஃபார் டூ தட். இப்போ நான் இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணும்போது R3க்கு நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் அசைன் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பிளஸ் ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ தட் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, என்னோட கிளாஸோட பேர் வந்து ரெக்டாங்கிள். Plus நான் அப்ளை பண்ற ஆபரேட்டர் வந்து பிளஸ், then R1 will be passed as argument and R2 will be passed as arguments. So that is equivalent statement is rectangle R3 equal to, so கண்டிப்பா அது ரிட்டர்ன் பண்ணனும். ஃபங்க்ஷன் காலுக்கு முன்னாடி ஈக்குவல் சிம்பல் இருக்கு. so that the function return ஆகணும். ஸ்டோர் ஆயிருக்கிற பேர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் ஆகுது. so that must return object as argument. so object as a return. அப்ப உங்களுக்கு syntax என்னது, ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்ளை பண்ணனும்னா bubbling, then it is a static property, then return type இருக்கணும். so wait will back, அதுக்கு முன்னாடி operator, என்னோட சிம்பல் வந்து பிளஸ், there are two arguments, R1ங்கற arguments இருக்கு, then R2ங்கற arguments இருக்கு. we know that ஒரு object argument-ஆ பாஸ் பண்ணனும் அப்படினா the data type வந்து பாத்தீங்க அப்படினா class name will be as a data type. so just நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க கால் பண்ணிருக்கிறத பத்தி பாத்தீங்கன்னா no memory will be allocated. இந்த இடத்துல எந்த மெமரியுமே உங்களுக்கு allocate ஆகாது. ஏன்னா நியூ ஆபரேட்டர் யூஸ் பண்ணல R3க்கு. so that here you want to create a one temporary object. so temp equal to new, so rectangle I'm going to give us 0,0 initialize பண்ணிக்கிறேன். okay, for this case what I'm expecting is I need to only add the area part மட்டும் தான் ஆட் பண்ண முடியும், because this length and breadth என்னால ஆட் பண்ணிக்க முடியாது இந்த கேஸ்ல. கரெக்ட்டுங்களா? so temp ஓட ஏரியா வந்து R1 ஓட ஏரியாவையும் R2 ஓட ஏரியாவையும் நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும், அவ்வளவுதான். லென்த் அண்ட் பிரெத் என்னால இந்த இடத்துல அப்டேட் பண்ண முடியாது. சோ என்னோட கால்குலேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. சோ ரிட்டர்ன் temp. இப்போ tempங்கிறது ஆப்ஜெக்ட். சோ கேக்கல, வெயிட், I will back, I will give it more explanation, don't worry. so return நான் temp கொடுத்திருக்கேன். so tempங்கிறது ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படினா அதோட ரிட்டர்ன் டைப் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் தான் ரிட்டர்ன் டைப்பா இருக்குன்னு பாத்துறோம். so I will repeat once again. here I need to find the total area of my flat. என்னோட flat அந்த xங்கற பர்சனோட டோட்டல் ஏரியா மட்டும் தான் எனக்கு வேணும். அப்ப டோட்டல் ஏரியா வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினா R1 and R2. so இந்த இடத்துல length and breadth இன்கிரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதோட லென்த் வேற இதோட பிரெத் வேற. it will not merge it anywhere. so அதனால லென்த் ஆட் பண்ணிக்க முடியாது. but I can able to add the area. so இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல either you can apply the operation directly or otherwise we can use operator function. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபரேட்டர் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணனா bubbling static followed by the return type. நான் ஆப்ஜெக்ட்டா ரிட்டர்ன் பண்ண போறேன் as per my logic. so that it is a rectangle, operator is a symbol, plus then it is a binary operator, so that it needed two arguments. பட் இந்த இடத்துல நியூ ஆபரேட்டர் கொடுத்து நான் அசைன் பண்ணாதனால இந்த இடத்துல நான் ஒரு டெம்பரரி ஆப்ஜெக்ட்ஸ் நான் வந்து வர்க் பண்றேன். சோ R1 ஓட ஏரியாவையும் ரெக்டாங்கிள் 1ல இருக்கிற ஏரியாவும் ரெக்டாங்கிள் 2ல இருக்கிற ஏரியாவும் சேர்த்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். that it return பண்ணிருக்கேன். so automatically it will be stored in R3. now if you are calling R3 dot lc underscore area, இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ண போறேன். now I'm going to run it. இத நான் ரன் பண்ண போறேன். so that is a return type 10,2. yeah, sorry, this is a return type is missing. see then 250.92 is my area square feet, so means square feet of my flat 1 R1, and the second R2 ஓட square feet வந்து பாத்தீங்கன்னா just 20 square feet தான். so that எனக்கு இருக்கிற total square feet வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆட் ஆகி வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? so இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படினா if you want to add if you want to apply a operator directly between an object, then we can go with operator overloading. ஓகே, அப்ப நீங்க கேட்கலாம், இல்ல இது வந்து இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் ஆகல, so that I don't want to store it as a ஆப்ஜெக்ட் நான் ஸ்டோர் பண்ண விரும்பல அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா I will explain another one more thing and I will come back for this. நான் இன்னொரு கேसेसக்கு போறேன், then I will come back. okay, so இந்த கேஸ் 1க்கு நீங்க எழுதுற லாஜிக் கரெக்ட். go with this case 2. case 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா so length வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் இந்த இடத்துல breadth வந்து அதிகமா இருக்கு. so for this case you have to increment. so நீங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா you have to another one more thing you would need to implement. so temp dot
என்ன இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு பிரெத் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும் சோ எதோட பிரெத்தும் T1 ஓட பிரெத்தும் பிளஸ் சாரி R1 ஓட பிரெத்தும் R2 ஓட பிரெத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் சோ அடுத்து வந்து இந்த அடுத்த கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா லெந்த் வேரியேஷன்ஸ் லெந்த் ஒன்னு தான் பிரெத் சோ இந்த மாதிரி வந்து you have to apply சோ பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு என்ன வேணுமோ அத மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணிக்கணும் சோ இந்த இடத்துல ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் அப்ளை பண்ணி காமிச்சேன் சோ சம்டைம்ஸ் பிரெத் ஆட் ஆயிருக்கும் சம்டைம்ஸ் டெப்த் ஆட் ஆயிருக்கும் so r1 dot length plus r2 dot length clear okay so this is the logics முடிஞ்சிருச்சு okay இப்போ என்ன அப்படினா சோ இந்த மட்டும் நீங்க எது வேணுமோ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு சேஞ்சஸ் என்ன அப்படினா I don't want to go with like this எனக்கு வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு வந்து வெறும் ஆன்சர் மட்டும் வந்தா போதும் இது ஒரு ஆப்ஜெக்ட்டா எடுத்து நான் என்டையர் மெமரியை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ரிட்டர்ன் வந்து float ஏனா வேல்யூஸ் வந்து floatல தான் வரும் சோ total equal to r1 plus r2 இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்ப எனக்கு வந்து floatங்கிறது data type so that அப்ப என்னன்னா என்னோட இந்த லாஜிக்ஸ் வந்து சேஞ்சஸ் வரும் ஏனா என்னோட ரிட்டர்ன் டைப் மாறும் சோ அப்ப எப்படி எழுதிக்கலாம் பப்ளிங் static so return type வந்து எனக்கு float operator plus I'm going to use rectangle r1 whereas a two object will be passed as argument so that the data type and the class name that data type object argument pass பண்ணீங்கன்னா so you have to create director return பண்ணாலும் சரி return so எதை return பண்ண போறீங்க அப்படின்னா r1 ஓட ஏரியாவையும் plus r2 dot ஏரியாவையும் return பண்ணுவீங்க clear okay இப்போ என்ன பண்ணிக்கலாம் just you can print it system dot console dot write line so total area equal to I'm going to print total now you have to check it எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்க it will return the same answer so while writing an operator method you have to decide it so the way what is the concept you need இப்போ நீங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டீஸ் நீங்க ரிட்டர்ன் பண்ணனும் கண்டிப்பா நீங்க ஆப்ஜெக்ட்டா தான் ரிட்டர்ன் பண்ணணும் இப்ப லெந்த்தும் பிரெத்தும் மாறுது இல்ல பிரெத்தும் ஏரியாவையும் நான் ஆட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா you should go with the case one இந்த கேஸ் தான் நீங்க போய் ஆகணும் பட் இந்த கேஸ்ல எனக்கு ஒரே ஒரு வேல்யூ வரதுனால இந்த மாதிரி நான் வர்க் பண்ணிட்டேன் so you know that if you want if the function return more than one value either you can go with the ref or out keyword or you can use class structure or maybe a tuple like that நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் so இதுல நார்மலா பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படினா you can go with the object to return அப்ப என்னன்னா அந்த more than one value property change ஆகுதுன்னா நீங்க இந்த cases one தான் போய் ஆகணும் clear so if case 1 you have more than one changes more than one instance variable change instance variable operations அப்படினா you must to return as object கண்டிப்பா you must to return as object தான் நீங்க ரிட்டர்ன் பண்ணனும் இதே only one value change அதோட total answer வேணும் அப்படினா you can go with case 2 நீங்க just அந்த data type ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் only one calculation only one answer அப்படினா you can go with இந்த மட்டும் போய்க்கலாம் so from that what you understand that if you are applying the operation directly on objectல நீங்க டைரக்ட்டா நீங்க அப்ளை பண்ணனும் அப்படினா you can go with operator overloading clear so this is the way so நாம என்ன பண்ணனும் அப்படினா இதே வந்து இந்த லாஜிக்ஸ் அப்ளை பண்ண முடியும் clear so I will just recall once again so operator overloading அப்படினா if you want to perform the operation directly on a reference type we can go with operator so by using operator overloading concept மூலமா இதுக்கு நம்ம சொல்லி operator symbol function name யூஸ் பண்ணலாம் so அந்த மெத்தட் வந்து static method தான் so invoke பண்ணும்போது class name dot function name then object method எல்லாமே object argument பாஸ் ஆகும் so இந்த இடத்துல current objectங்கிறது எதுவுமே கிடையாது because static object static method அப்படிங்கிறதுனால so if it is a binary operator andana rendu arguments irukum and function symbol ku idhe in case unary operator andana only one symbol irukum okay la so this is the way we have to work okay la okay so this is the basic things about operator overloading in the next video I am going to talk about another one more example for operator overloading